பாக்கியலட்சுமியில அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னா, இங்க கோபி மேல போயிட்டு வராரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி செம கடுப்பா வராங்க. நீடா போயிட்டு பாக்கியா கிட்ட கேக்குறாங்க. என்ன பாக்கியா, கோபி ராதிகா வயசு வந்து இங்க தங்க வச்சிருக்கான். ஆனா இத பத்தி நீ எதுவுமே கவலைப்படாம எனக்கு என்னன்னு அமைதியா இருக்கு. பாக்கியா உனக்கு அப்போ இங்க இருக்கிறதுல பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்கும்போது, என்ன பண்றது, எனக்கு பிடிக்கல தான். இது என் வீடு, என் வீட்ல யார் தங்கணும் தங்கக்கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். இருந்தும் கோபி ராதிகா வந்துட்டாரு. அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் அன்னைக்கே கோபிய உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லபோது அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, அவரு போயிட்டு அவர் மனைவி கூட சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா நீங்க அவரை அனுப்பாம இங்கேயே தங்க வச்சீங்க. இப்போ அவரு போயிட்டு அவர் மனைவி அரசு வந்திருக்காரு. இதுல எனக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன பாக்கியா இப்படி பேசிட்டு இருக்க? அப்ப இதுதான் உன் முடிவா? அத்தை முடிவெடுத்தது. நீங்க கோபி அந்த முடிவை சரி பண்ணிருக்காரு. இதுல நான் என்ன சொல்ல போறேன்? அவர் குடும்பத்தோட சேர்ந்து வாழும்போது நான் போய் தடுக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு பாக்கி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ராதிகா அடுத்தது கீழே வராங்க. கீழே வந்த உடனே கோபியோட பேக் எல்லாம் எடுக்கிறாங்க. அத பாக்குற ஈஸ்வரி, ராதிகா எதுக்கு இப்ப அவனுடைய பேக் எல்லாம் எடுத்துட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அத்த மாதிரி நானும் அவரும் மேல தூங்க போறோம். இதுக்கப்புறம் ஒன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்ப அவன் இங்க தூங்குறது உனக்கு என்னடி பிரச்சனை இல்ல? அவர்தான் சொன்னாரு மேல தூங்கலாம்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா வந்து? ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள உனக்கு அவன் கூட தனியா தூங்குறதுக்கு ஆசை வந்துருச்சு. அதுக்குள்ள உனக்கு அப்ப மையோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மையோவா கோபி வந்துறாரு. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏண்டா கோபி தனியா தூங்க போறியா? ஆமாம்மா பாவம், உனக்கு ஏம்மா கஷ்டம்? நீ தனியா தூங்குமா, நான் ராதிகா தூங்கிக்கிறேன். இல்ல கோபி 2 மாடி ஏரிக்கு மேல போகணும், கஷ்டமா இருக்கும்பா. அதான் சொன்னேன். அம்மா இல்லம்மா பரவாயில்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. சரி மையோ மையோ, நீ இனியாவை கூட தங்கிக்கோமா அப்படின்னு சொல்லவும், இனியா உடனே டாடி என்ன சொல்றீங்க? எனக்குள்ள செட் ஆகாது. எனக்கெல்லாம் வேணாம். என்ன இனியா மையோ, உன் தங்கச்சி தானமா, தங்க வச்சுக்கோமா. இல்ல டாடி என்ன முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க பாக்கியா, மையோ நீ வாம்மா, என் ரூம்ல தங்கிக்கலாம் அப்படின்னு மையோட சொல்லவும், மையோவும் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இனியா போயிட்டு பாக்கியா சண்டை போடுறாங்க. என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எதுக்காக இப்போ அந்த மயூவை உன் கூட தங்க வைக்கிற? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லம்மா. நான் உன் பொண்ணா? அவ உன் பொண்ணா? எதுக்கு அவளை தங்க வைக்கிறேன்? தங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இனியா இங்க பாரு, நான் எதையுமே மனசு வச்சு தங்க வைக்கல. அவ சின்ன பொண்ணு. அவ தனியா ஹால்ல படுத்துட்டா பயமா இருக்கும். அதனால தான் சரி, நானும் தனியா தான் தூங்குறேன். எனக்கும் ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதனால அவ தூங்கட்டும். அம்மா உனக்கு தனியா தூங்க கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் வந்து படுத்துக்கிறேன். இனியா இவ்வளவு நாளா அம்மா தனியா தூங்கிட்டு இருந்தேன். அப்பலாம் வந்து நீங்க இத கேட்கவே இல்லையே. உங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்காக வீம்புக்குன்னு என்ன வேணாலும் செய்வியா? இனியா, இந்த மாதிரி உங்க டாடியோட பழக்கத்தை நீ கத்துக்காத, அது வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. அது ரொம்ப பெரிய தப்பு, புரியுதா? சோ நீ வந்து உனக்காக இருக்கிற வழிய பாரு. அடுத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா நீ எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க திரும்ப நைட்டு பாக்கியா செலியன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஹோட்டல்ல ஒரு ஆர்டர் இருக்கு, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வேணும், இதெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி குடு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வராங்க. ஏய் பாக்கியா, இப்ப என்னதான் சொல்ல வரேன்னு நீ முடிவா சொல்லு. ராதிகாவும் கோபியும் இங்க இருக்கிறது உனக்கு ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லையா? அத்த திரும்ப திரும்ப கேட்காதீங்க. ஒரே விஷயத்தை எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, அதுக்கு பதில் ஒண்ணுதான். எனக்கு அவங்க இங்க இருக்கிறதுல பிரச்சனை தான். என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே. நான் போயிட்டு யார்ட்ட முட்டிக்க முடியும்? உங்கள்கிட்ட தான் முட்டிக்கணும்னா அப்படின்னு சொல்லும்போது கோபி வந்துறாரு. என்னம்மா என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, இங்க உடனே பாக்கியா சொல்றாங்க. கோபி, நீங்க வந்து இந்த வீட்ல இருந்தது வரைக்கும் ஓகே. ஆனா ராதிகா வந்து இப்ப இந்த வீட்ல இருக்கிறது அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஒண்ணு நீங்க எல்லாம் தனியா போய் வாழுங்க, இல்ல இதே வீட்ல இருக்க போறோம் அப்படின்னா எனக்கு இந்த வீட்ல நீங்க வாடகைக்கு தங்கி இருக்கிற மாதிரி வாடகைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல,
ஈஸ்வரனே, ஏய் பாக்கியா, என்ன பேசுற நீனு? அத போய் கோபி கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏன் அத்த, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோபி ராதிகா 2 பேரும் வேற வேற கிடையாது. 2 பேருமே ஒருத்தவங்க தானே. அப்படி இருக்கும்போது கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? கோபி உடனே சொல்லு பாக்கியா, எவ்வளவு வேணும்? நான் கொடுத்துறேன். சாப்பாடு அப்புறம் தங்கி இருக்கிறது. டீ காபி மணி ஜாமான் சேர்த்து ஒரு RS வாழத்தி ஒரு நாளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல, கோபியும் சரி பாக்கியா கண்டிப்பா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஈஸ்வரியான்னு என்ன பாக்கியா இப்படி பண்ணிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு பார்த்தா, அவன்கிட்ட போய் வாடகை கேட்டுட்டு இருக்க. அத நீ அந்த ராதிகா கிட்ட தானே கேட்கணும். அத்த ராதிகா கோபி 2 பேரும் ஒன்னாதான் தங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேர்ல யார்கிட்ட கேட்டா யார் கொடுத்தாருன்னு எனக்கு தேவை வாடகை. அது வந்தா எனக்கு போதும் அத்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எந்த போயிடுறாங்க. இங்க ஈஸ்வரி செம்ம கடுப்பா வராங்க. என்ன இது, போற பக்கம் பார்த்தா இந்த பாக்கிய ராதிகா 2 பேருமே நல்லா பேசிப்பாங்க போலயே. இதுவரைக்குமே அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரவும் இல்ல. இந்த பாக்கியாவும் ராதிகா வந்ததை பத்தி எதுவுமே கவலைப்பட மாட்றா. அவளுக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருந்துச்சுன்னா நாம் அதை வச்சு 2 பேருக்கும் சண்டைய மூட்டி விடலாம். அதை வச்சு பிரச்சனைய பெருசாக்கலாம். இந்த ராதிகா வெளியே அனுப்பான்னு பார்த்தோம். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. கோபி அப்படியே சாய்ந்துட்டான். ராதிகா ராதிகான்னு ராதிகா பின்னாடியே போயிட்டு இருக்கான். பாக்கியாவும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்றா. இப்ப நாம என்னதான் பண்றது? எப்படி இந்த ராதிகா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது? நம்ம புள்ள நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த ராதிகாவை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கடுப்பாகுது. அவ மட்டும் என் புள்ளையோட லைஃப்ல வராம இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஆனா இன்னைக்கு அவள் வந்து, அவளால எவ்வளவு பிரச்சனை என் வீட்ல அப்படின்னு ஈஸ்வரி நினைச்சிட்டு இருக்கும்போது வெளியில காலிங் பெல்ட் சத்தம் கேக்குது. உடனே ஈஸ்வரி வெளியே போய் காதை திறக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் நிக்கிறாங்க. போலீஸ் பார்த்த உடனே ஈஸ்வரி, சொல்லுங்க சார், என்ன வேணும் அம்மா? உங்க பையன் கோபிநாத் எங்க இருக்காரு? இங்கதான் சார் இருக்கான், மேலதான் இருக்கான், அவனை கூப்பிடுங்க. கொஞ்சம் ஏன் சார்? என்ன விஷயம் இல்லம்மா? அம்மா, அவரை கூப்பிடுங்க, நாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபியும் கீழே இறங்கி வராரு. வந்த உடனே, இது மாதிரி உங்க மேல பாக்கிய மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த கேஸ் விஷயமா நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. சோ உங்களை அலச சொல்லிட்டாங்க. ஸ்டேஷன்ல இருந்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க உடனே ராதிகா கோபி என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.